Hi friends, welcome to Tutors Funny Tamil. இது நம்ம React tutorial number 2. அதான் நம்ம part 1 நம்ம tutorial React introduction பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம part 2 tutorial பார்க்க போகிற விஷயம் வந்து Reactல எப்படி component create பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ React வந்து component'ை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு framework தான் React. இப்போ component யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம எப்படி கம்போனன்ட் கிரியேட் பண்ணுறதா பார்ப்போம். ரைட், இப்போ எஸ்ஆர்சின்ற இந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், கம்போனன்ட் சொல்லி. ரைட், கிரியேட் பண்ணிவிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஃபைல் ஒன்று செய்வோம். நியூ ஃபைல் பாக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ஜேஎஸ்ன்னு சொல்லி போடுவோம். ஜேஎஸ்ன்னு சொல்லி போடுவோம். இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஜேஎஸ் கம்போனண்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கம்போனண்ட் ஒன்று அப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நீங்கள் வந்து f.jsல பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிரியேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரைட், ஃபங்க்ஷனை நேம் பார்ப்போம். ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அப்போ அந்த என்ன ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த ஃபைலோட பேர் பாக்ஸ், ஓப்பன் கேலி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கேலி பிரேஸ். அப்புறம் ரிட்டர்ன்ற கீவேர்டை எழுதணும். நம்ம இதான் ரிட்டர்ன்ற கீவேர்ட் பாருங்கள், இப்படி தான் எழுதணும் ரிட்டர்ன்ற கீவேர்ட். ஓகே, ரிட்டர்னை ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் ரியாக்ட் வந்து நமக்கு எழுதி படிக்கிறதுக்கு. ரிட்டர்ன் ஓப்பன் கேலி ப்ராக்கெட் க்ளோஸ் கேலி ப்ராக்கெட். ரைட், இந்த மாதிரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி கோலன் வச்சிடணும். இப்போ இங்கே தான் நம்மளுக்கான விஷயத்தை எழுதுகிற நேரம் நம்ம வந்து டிவ் கொடுத்து தான் எழுதணும். ரைட், அதாவது டிவ்க்கு என்னென்னு சொல்கிற டிவிஷன் டேக்னு நம்ம சொல்லுவோம். ரைட், பார்த்து வந்து இதை வந்து கடைசியாக வந்ததை முடிச்சிடுவோம். அதில் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப்னு ஒரு விஷயம் இருக்குது. ரைட், இப்போ இது என்னன்னா இப்போ இந்த ஜேஎஸ் கிளாஸுக்கு நம்ம தயாரித்த விஷயத்தை வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்புன்றதை வந்து வெளியில் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். அதே மாதிரி இந்த பாக்ஸுன்றது இதையும் வெளியில் அக்சஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பாக்ஸ். ரைட், இது ரொம்ப முக்கியம். ஒரு கம்போனண்ட் தயாரிக்கணும். அந்த கம்போனண்ட்டை வெளியில் அக்சஸ் பண்ணுறது இருந்தால் இப்படி எழுதணும், இம்போர்ட் டிஃபால்ட் அந்த கம்போனண்ட்டை பேர். ரைட், ஓகே, இப்போ தான் கம்போனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது. இது பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ டிவிஷன் டேக்கை உள்ளே கொடுத்து டிவிஷன் டேக் மூலியமாக தான் நம்ம எழுதுவோம். ரைட், டிவிஷன் டேக்கில் உங்களுக்கு வந்து எழுதுவது. ரைட், இப்போ அதில் வந்து h1 சொல்லி போட்டு இங்கே ஏதாவது எழுதுவோம். திஸ் இஸ் அ பாக்ஸ், இந்த மாதிரி எழுதுவோம். அதுவும் பேராகிராஃப் டேக்னு கொடுத்து அதுக்குள்ளே எழுதுவேன் ரியாக்ட் JS எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எழுதலாம். ரைட், இவ்வளோ தான் நமக்கு ரியாக்டில் வந்து சிம்பிளாக நம்ம ஒரு கம்போனண்ட் வந்து தயாரிச்சிட்டோம். ஓகே, ஒரு சிம்பிள் இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ ஈஸி. ரைட், பார்த்து வந்து app.js. இப்போ இதில் போய் நம்ம கால் பண்ணி விடலாம். இதுதான் மெயின் ஒரு சிங்கிள் ஃபைல். இதில் வந்து நமக்கு எழுதினதை வந்து நம்ம கால் பண்ணி, இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதி பார்த்தோம். இப்போ இந்த கம்போனண்ட்டை வந்து app.jsல போய்ட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். பட் இதில் தான் நம்ம செய்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து கால் பண்ணி ரன் பண்ணுறது. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இம்போர்ட் பண்ணணும். அது எங்கே இருக்குது இம்போர்ட், அது பேர் வந்து என்னது கம்போனண்ட் பேர் பாக்ஸ் கம்போனண்ட். அது இருக்கிற பாத்தை கொடுக்கணும். எங்கே இருக்குது பாத் கம்போனன்ட்ஸ் ஃபோல்டரில் அந்த ஃபைல் இருக்குது. அப்போ டாட் கம்போனன்ட்ஸ் டாட் ஸ்லாஷ், அதாவது இந்த கமாண்ட் ஃப்ரம், அதாவது அந்த ஃபோல்டருக்கு எப்படி அக்சஸ் பண்ணுறது டாட் கம்போனன்ட்ஸ் இந்த மாதிரி எழுதணும். கம்போனன்ட்ஸுக்கு வெளியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட தேவை, டிரெக்டாக எழுதுனா. இப்போ ஃபோல்டர் உள்ளுக்கு இருந்தால் அப்படி தான் எழுதணும். ரைட், டாட் ஸ்லாஷ் வச்சு கொடுக்கணும். இங்கே வந்து ஃப்ரம் ஒன்று கொடுத்துக்குறீங்க, அவ்வளோதான். பட் இவ்வளோ தான் நான் எழுத போகிறீங்க, சிம்பிளாக முடிச்சிருக்கீங்க. அது ரைட், என்ன எரர் காட்டுது. ரைட், சரி. ரைட், இப்போ அந்த காம்பவுண்டை எனக்கு கால் பண்ணுவோம் பாக்ஸுன்றது. ரைட், கால் பண்ணுற நேரம் அவங்களுக்கு வந்து இதை முடிக்கிறது வந்து இங்கிட்ட முடிக்கிறது. இவ்வளோதான் நடக்கிற விஷயம். ரைட், இவ்வளோ தான் முடிக்கிறீங்க. ரைட், இப்போ நான் வந்து ரைட் கோலனை வைக்குவாங்க, நான் வைக்கல, அதனால தான் வந்தது எரர் காமிக்குது. ரைட், சிங்கிள் கோலன் டபுள் கொட்டேஷன் மாற்றுவோம். மாற்றிக்க நான் வந்து முடிச்சுவோம். ரைட், முடித்ததுக்கப்புறம்
තියෙන්නේ app.js එක ඇතුලේ. අපි use කරලා තියෙන්නේ එතන. මෙන්න මේක පාවිච්චි කරන තැන දැන් ඒ என்ன பிள்ளை component එක அந்த හදලා காம்பவுண்ட்ஸ் எழுதுனது import කරලා තියෙනකො ඔය. அதுதான் பிள்ளை දැන් මේක HTML එකක් ඇතුලේ දාලා எழுதுனது பிள்ளை ඒකෙන් තමයි screen එකට පෙන්නන්නේ. ஓகே இதான் முதல்ல இருந்து சிங்கிள் கொட்டேஷனை போட்டுட்டு ரன் பண்ணலாம் டபுள் கொட்டேஷனை போட்டு ரன் பண்ணலாம் இதுதான் பிரச்சனை வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸ் ஃபோல்டர் எழுதுனா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகுது வந்து ஆப் காம்பவுண்ட்ல திஸ் இஸ் a box ரன் ஆகி அடுத்து வந்து பேராகிராஃப் டேப் ரன் ஆகுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்பவுண்ட்டை வந்து எப்படி ரன் ஆகுது ஓகே இப்போ நம்ம இன்னொரு காம்பவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காம்பவுண்ட் கிரியேட் பண்ணி டெஸ்ட்னு ஒரு காம்பவுண்ட் test.js இப்போ வந்து நம்ம அதே ஃபைலை காப்பி பண்ணி திரும்ப திரும்ப எழுதுறதை விட்டு இல்லைங்களா இதை வந்து எப்படி மாற்றுறது டெஸ்ட்னு சொல்லி மாற்றோம் ஏன்னா காம்பவுண்டோட பேர் வந்து டெஸ்ட்னு தான் ரைட் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு இதை ரொம்ப அந்த ஸ்டெப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் எழுதணும் கீழே எக்ஸ்போர்ட் எழுதணும் அதுக்குள்ள டிவிஷன் டேக்குள்ள விஷயம் வந்து இப்படி மாறுது ரைட் அவ்வளோதான் இப்போ இதை எப்படி முடிக்கிறதுங்க மேலே நம்ம வந்து ஆப்பில் தான் கொண்டு போய் ரன் பண்ண போகிறோம் பாக்ஸ் காம்பவுண்ட் கீழே டிஸ்பிளே ஆகணும் டெஸ்ட்னு நான் வந்து எரர் காட்டுவீங்க நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண காம்பவுண்ட் அதுக்காக இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு மொத்தம் தான் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க அடுத்த முறைனா நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு போதான் டெஸ்ட் காம்பவுண்ட் பேர் டெஸ்ட் காம்பவுண்ட் இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் JavaScript ஃபைலில் இதால இப்போ கம்பைல் ஆயிடுச்சு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரன் ஆகுது ரெண்டாவது ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது மூணாவது டெஸ்ட்ன்ற ரன் ஆகுது இப்படி தாங்க ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணி நம்ம கால் பண்ணுறது ரியாக்ட் வெரி சிம்பிள் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ரியாக்ட் இந்த காலத்தில் வந்து கற்றுக்கணும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் கோல் ஆகுது ரெண்டாவதுல டெஸ்ட் காம்பவுண்ட் இது மாதிரி இன்னொரு ரியாக்ட் டியூட்டோரியல்ல අන්න ඒ වගේ ඒවත් කරන්න පුළුවන් ඒකත් මම කියලා දෙන්න